வணக்கம் நண்பர்களே. உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. மழை நின்ற மறுநாள் காலை கிராமம் மெதுவாக தனது இயல்பான உயிரோட்டத்திற்குள் திரும்பிக் கொண்டிருந்தது. நேற்றிரவு பெய்த மழையின் ஈரத்தன்மை இன்னும் மண்ணின் மேல் தங்கியிருந்தது. வயல் நிலங்கள் சற்று பளிச்சென்று தெரிந்தன. காற்றில் மண்ணின் வாசனை கலந்திருந்தது. அந்த அமைதியான காலையில் வேலைக்கு வந்த மனிதர்களின் சின்ன சின்ன சத்தங்களும் பறவைகளின் குரலும் சேர்ந்ததால் அந்த இடம் உயிரோடு இருந்தது. அந்த மழை ஒரு சாதாரண மழை இல்லை. அது இரண்டு இதயங்களுக்குள் சொல்லப்படாத ஒரு உணர்வை மெதுவாக விதைத்து விட்டு சென்றது. கார்த்திக் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கைகள் மண்ணில் மூழ்கியிருந்தாலும் அவன் மனம் நேற்று மழையில் நின்ற அந்த சில நிமிடங்களிலேயே சிக்கிக் கொண்டிருந்தது. அவன் அருகில் பாண்டி, முருகன், மணி மூவரும் வேலை பார்த்து கொண்டே அவனை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவனிடம் வழக்கமான கலாட்டா இல்லை, சிரிப்பு இல்லை. அது அவர்களுக்கு புதிதாகவே தோன்றியது. டேய், இவன் இன்னைக்கு ரொம்பவே சைலண்டா இருக்கானே என்று பாண்டி மெதுவாகச் சொல்ல, முருகன் சிரித்தபடி, நேத்து மழையில நனைஞ்சது உடம்பு மட்டும் இல்லடா, மனசும் கூட நிறைஞ்சிருக்கு போல என்று சேர்த்தான். மணி அதையும் தாண்டி, நேத்து சாதாரண மழை தானே பெஞ்சுது, இல்ல இவனுக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா காதல் மழை எதுவும் பெஞ்சுதா என்ன என்று கிண்டலாக சொன்னதும் மூவரின் சிரிப்பு வயலில் ஒலித்தது. கார்த்திக் சிரிப்பை அடக்க முயன்றான். டே, ஏதாவது சொல்லிக்கிட்டு வேலையை பார்க்கலாண்டா என்றான். ஆனால் அவன் குரலில் இருந்த மெல்லிய மாற்றம் அவன் மனநிலையை மறைக்கவில்லை. அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து இரண்டு உருவங்கள் அந்த வயல் பக்கம் நடந்து வந்தன. நேற்றிரவு பெய்த மழை காரணமாக அந்த வயலுக்கு நீர் வரும் வாய்க்கால் எங்காவது அடைப்பு ஏற்பட்டிருக்குமோ என்ற கவலையோடு அதை பார்த்து செல்லவே காவ்யாவும் அவளது தோழி மல்லியும் வந்திருந்தார்கள். அந்த காரணம் வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் அந்த நடைப்பயணத்திற்குள் இன்னொரு சொல்லப்படாத எதிர்பார்ப்பும் கலந்திருந்தது. அதை மல்லி நன்றாகவே உணர்ந்து கொண்டிருந்தாள். அவர்களை முதலில் கவனித்தது மணி. அவன் கண்களில் ஒரு குறும்பு கலந்த மின்னல். டேய், அங்க பாரு, இன்ஸ்பெக்ஷன் டீம் வருது என்று அவன் கத்தினான். அதற்கு முருகன், கார்த்திக்கு தாண்டா இன்னைக்கு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்ஷன் நடக்க போகுது என்று சொல்லி சிரித்தான். கார்த்தியின் பார்வை தானாகவே அந்த திசைக்கு திரும்பியது. காவியா அவனை பார்த்தாள். அந்த ஒரு நொடி நேற்றைய மழை, அந்த மர நிழல், அந்த அமைதியான நெருக்கம் அனைத்தும் இருவருக்கும் ஒரே நேரத்தில் நினைவாக வந்து நின்றது. அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. ஆனாலும் அந்த அமைதி பேசாத பல வார்த்தைகளை கொண்டிருந்தது. அந்த அமைதியை உழைத்தது மல்லிதான். என்னங்க, இங்க வேலை நடக்குதா இல்ல யாருக்காகவாது காத்திருக்கிறீங்களா என்று அவள் சிரித்தபடி கேட்டாள். வேலைதான், ஆனா ஒரு சிலர் தான் இம்பார்ட்டனா வேற ஏதாவது வேலை வருமா என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்துருச்சு என்று பாண்டி உடனே பதில் கொடுத்தான். முருகனும் மணியும் அந்த வாய்ப்பை விடாமல் சிரிப்பை கூட்டினர். காவியா அவர்களோடு சேர்ந்து சிரித்தாள். கார்த்திக் அவளை பார்த்தபடி தலையை மெதுவாக தடவிக்கொண்டான். அது அவன் சின்ன வெட்கத்தின் வெளிப்பாடு. அந்த நேரத்தில் மல்லி அருகில் இருந்த மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்க ஆரம்பித்தாள். கீழே நின்ற காவியா அவற்றை பிடிக்க தயாரானாள். அந்த சாதாரண தருணம் அடுத்த சில வினாடிகளில் அவர்களுக்குள் ஒரு நினைவாக மாறப்போகிறது என்று யாருக்கும் தெரியாது. காவியா, கேர்ஃபுல் என்று மேலிருந்து மல்லி சொன்னதும் ஒரு மாங்காய் கீழே விழத் தொடங்கியது. காவியா கையை நீட்டினாள். அதே நேரத்தில் எதையோ இழுத்துச் சென்றது போல கார்த்தியும் கையை நீட்டினான். ஒரே மாங்காய், இரண்டு கைகள். அந்த தொடுதல் ஒரு நொடிக்கு உலகமே அமைதியாகிவிட்டது போல இருந்தது. காவியா மெதுவாக கண்களை உயர்த்தி பார்த்தாள். கார்த்தியின் பார்வை அவளை விட்டு நகரவில்லை. அந்த பார்வையில் ஒரு புதிதான நெருக்கம் இருந்தது. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. டேய், மாங்காய விடுங்கடா, சீன பிடிங்க என்று மணி திடீரென கூச்சலிட்டதும் அந்த அமைதி உடைந்தது. உடனே அனைவரும் சிரித்தார்கள். காவ்யா வெட்கத்தோடு கையை பின்வாங்கினாள்.
கார்த்திக் சிரிப்பை மறக்க முடியாமல் அந்த தருணத்தை மனதில் பதித்துக் கொண்டான். இது சாதாரண மாங்காய் இல்லடா, லவ் மாங்கோ என்று பாண்டி மீண்டும் கிண்டல் தொடங்க, முருகன், அப்ப முதல்ல கார்த்திக்கு கொடுங்கடா, அவனுக்கு தான் சிம்டம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய இருக்கு என்று சேர்த்தான். அந்த சிரிப்புக்குள் காவ்யாவின் முகம் சற்று சிவந்தது. சில நேரம் கழித்து எல்லோரும் ஓரமாக உட்கார்ந்து ஓய்வெடுத்தார்கள். சூரியன் மெதுவாக உயர்ந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் கார்த்திக் தன்னிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை காவ்யாவிடம் நீட்டினான். அவள் அதை எடுத்துக்கொண்டு தேங்க்ஸ் என்று மெதுவாக சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை கூட அந்த தருணத்தில் பெரிதாகவே தோன்றியது. அடடா, தேங்க்யூ வந்தாச்சா, நெக்ஸ்ட் என்ன என்று பாண்டி தொடங்க, முருகன் சிரித்தபடி, நெக்ஸ்ட் என்ன, தேங்க்யூக்கு அப்புறம் சாரி, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் லவ் யூ தான் என்று சிரித்தான். அந்த சிரிப்பில் காவ்யாவின் முகம் மீண்டும் வெட்கத்தில் மூழ்கியது. நாள் மெதுவாக நகர்ந்தது. ஆனால் அந்த நாள் முழுதும் சின்ன பார்வைகள், சின்ன சிரிப்புகள், சொல்லப்படாத சில உணர்வுகள் அனைத்தும் அவர்களுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. மாலை நேரம் வந்தது. கிராமத்தின் சின்ன கடை முன் மாலையின் மஞ்சள் ஒளியில் அந்த இடம் இன்னும் அழகாக தெரிந்தது. அந்த இடம் ஒரு சாதாரண கடை இல்லை. அது இளமைக்கான சின்ன சந்திப்பு இடம் போல இருந்தது. அங்கே மீண்டும் அவர்கள் சந்தித்தார்கள். காவ்யாவும் மல்லியும் சில பொருட்கள் வாங்க வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் கார்த்தியும் அவன் நண்பர்களும் அங்கேயே இருந்தார்கள். அது ஒரு சாதாரண கோயின்சிடென்ஸ் போல தோன்றினாலும் அந்த சந்திப்புக்குள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. டேய், இது கோயின்சிடென்ஸ் இல்ல, குட் பிளானிங்டா என்று மணி சிரித்தபடி சொன்னான். நாங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க தான் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று மல்லி உடனே கவுண்டர் கொடுத்தாள். அது வெயிட்டிங் இல்ல, வெல்கமிங், டெஸ்டனி என்று பாண்டி சொன்னவுடன் சிரிப்பு மீண்டும் வெடித்தது. கடைக்காரன், என்ன வேணும் என்று கேட்டான். மாங்காய், உப்பு, மிளகாய் என்று மல்லி சொல்ல, மணி உடனே காதலுக்கு ஸ்பைஸ் செட் ஆகுது என்று கிண்ணர் அடித்தான். அந்த சிரிப்புக்குள் கார்த்திக் மெதுவாக காவியாவை பார்த்தான். வேணும்னு நான் வாங்கி கொடுக்கலாமா என்று அவன் கேட்டான். அந்த குரலில் இருந்த தயக்கம் அதுவே ஒரு உணர்வின் ஆரம்பம். காவ்யா அவனை பார்த்தாள். வேண்டாம் என்று சொல்ல முயன்றாலும் அந்த வார்த்தை முழுக்க உறுதியாக வரவில்லை. அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு அவனுக்கு ஒரு ஒப்புதல் போலவே இருந்தது. கார்த்திக் பொருட்களை வாங்கி காவ்யாவிடம் கொடுத்ததும் முருகன், இவன் இப்பவே சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா என்றான். மணி உடனே, நெக்ஸ்ட் வெல்கம் டு மை ஹோம் சூன் தான் என்றான். அதற்கு பாண்டி, ஃபாஸ்ட் ட்ராக்ல போறீங்கடா என்று கூறி சிரித்தான். பொருட்கள் வாங்கி வெளியே வந்தபோது நண்பர்கள் முன்பாகவே நடந்து விட்டார்கள். பின்னால் கார்த்தியும் காவியாவும் மட்டும் சில நொடிகள் நடந்தார்கள். அந்த அமைதியில் சொல்லப்படாத பல வார்த்தைகள் இருந்தன. இந்த சிறிய நடைப்பயணம் அவர்களுக்குள் இருந்த தூரத்தை இன்னும் கொஞ்சம் குறைத்தது. மாலை காற்று மெதுவாக வீசியது. அந்த காற்றோடு சேர்ந்து ஒரு புதிய உணர்வு அவர்களுக்குள் நிலைத்தது. அந்த நாள் பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, ஒரு சின்ன தொடுதல், ஒரு மெதுவான உரையாடல், அனைத்தும் சேர்ந்து ஒரு காதலை உருவாக்கி கொண்டிருந்தது. நேற்றைய மழை அவர்களை அருகில் கொண்டு வந்தது. இன்று நண்பர்களின் கலாட்டா அந்த நெருக்கத்தை இன்னும் இயல்பாக, இன்னும் இனிமையாக மாற்றியது. சில காதல்கள் சத்தமாக வராது. அது நண்பர்களின் கலாட்டாவில் சின்ன தருணங்களிலேயே யாருக்கும் தெரியாமல் மெல்ல மலரும். இந்த கதையோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.